அதே மாதிரி இந்த சினிமாவுக்குன்னு வந்துட்டா இயக்குநர்களாகட்டும், நடிகர்களாகட்டும், ஒளிப்பதிவாளர்களாகட்டும், நமக்கு சினிமாவோட வேலை இல்லைன்னா எவ்வளவு தனிமைப்படுத்தப்பட்டுரும் அப்படின்றது நல்லா யோசனை பண்ணி பார்த்தா, நான் சொன்னேன், ஏன் சார் நீங்கள் ஹீரோவை நடிச்சுட்டு இப்போ கேரக்டர் ரோலில் சத்யராஜ் சார் பெரிய சாப்பாடு கொடுக்குறாங்க, பெரிய ரூம் போட்டு தர்றாங்க, பெரிய பொண்டாட்டிகளையும் தர்றாங்க, படத்தில் நடிக்கிறது சம்பளமும் கொடுக்குறாங்க, நல்லா பார்த்துக்கிறாங்க, இது எந்த தொழிலில் சார் கிடைக்கும்? நம்ம ஏன் சார் பிஸியாக இருக்கக்கூடாது, தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருப்பேன்னு சொன்ன சத்யராஜ் சாருக்கு ஹேட்ஸ் ஆஃப். இந்த இதில் பார்த்தேன், இது அப்கோர்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்டம்ப்ட்டு இந்த படம், அது தெரியுது. போஸ்டர்ஸ் நான் இன்னும் ட்ரெய்லர் பார்க்கல. அதில் சூப்பர் ஹியூமன் சப்ஜெக்ட் அப்படின்னு ஒன்று, அது என்ன பண்ணியிருப்பாங்கன்னு என்னால் சில சூப்பர் ஹியூமன் படங்களை பார்த்துருக்கோம் இல்லையா, அதை இமேஜின் பண்ண முடியுது. அதில் நிச்சயமாக சத்யராஜ் சாருக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு 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 கேரக்டரைசேஷன் இருக்கும். தம்பி மிஸ்டர் ரவி அவர்களுக்கும் அவர் 6 பேக்கில் நிற்கும்போது தெரியுது எதுவும் பெரிய வேலை பண்ண போகிறாருன்னு. அது செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இயக்குனர் வந்து இந்த மாதிரி ஒரு படத்தை, உங்களுக்கு முதல் படமா தேர்ட், இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா இட் இன்வால்வ்ஸ் லாட்ஸ் ஆஃப் ஹோம் ஒர்க். இப்போ முன்னாடி பேசின உங்களுடைய இயக்குனர் நண்பர்கள் அவங்க எல்லாமே சொன்னாங்க, இதுக்கு பின்னாடி நிறைய வேலை பண்ணியிருக்கணும் நீங்கள் டெஃபினட்டாக. ஏன்னா இன் பார் வித் அப்ராட் சினிமாஸ் நம்ம வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எந்த தப்பும் இல்லாமல், ஏதோ ஒரு இடத்துல யாரும் கிண்டல் அடிச்சிடாமல் இந்த மாதிரி படங்கள் பண்ணும்போது வி ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் வித் டெக்னாலஜி ஆல்சோ அண்ட் ஃபோட்டோகிராஃபி. டெஃபினட்டாக ஒளிப்பதிவாளர் யாருன்னு தெரியல, அவருக்கு எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி நிறைய உங்களுக்கு சிஜி ஒர்க் அது இதெல்லாம் பண்ணியிருப்பீங்க. அனைவருக்கும் இந்த திரைப்படத்திலே பங்கேற்று மிகச்சிறப்பாக இந்த திரைப்படத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்கும் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், அண்ணன் சத்யராஜ் உட்பட, தம்பி வசந்த் ரவி அவர்கள் உட்பட, ஹீரோயின், அழகான ஹீரோயின் உட்காந்துருக்கு, எனக்கு பேர் தெரியல, நான் முதல்ல வராமல் போயிட்டேன், மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா ஒரு சீட்டு தள்ளி தான் எனக்கு கிடச்சிது. அவங்க பக்கத்தில் உட்கார வாய்ப்பு நழுவ விட்டு விட்டேன். அந்த ஹீரோயின் அவர்களுக்கும், உங்களுக்கு நீங்களும் கண் எடுத்துகிட்டு வரீங்களா? இல்லை, நல்ல வேலை. ஸோ இது இந்த கன்ஸோடு சேர்த்து இன்னொருத்தர் என் தம்பி இருக்காருங்க, மைண்ட் கோபி. அவர் மிகப்பெரிய வில்லன், ஆனால் மனசுக்குள்ளே குழந்தை. சத்யராஜ் சார் மாதிரி. சத்யராஜ் சார் கொஞ்சம் விளையாட்டு இல்லை, அவர் குழந்தை, அவர் விளையாட்டு குழந்தை. ஸோ மைண்ட் கோபி அவர்கள் எங்கே பார்த்தாலும் எல்லா படத்துலையும் இருக்கிறார். நான் போகும் இடமெல்லாம், போகிற விழாக்களிலெல்லாம் மைண்ட் கோபி அவர்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கிறது. வாழ்த்துக்கள் மைண்ட் கோபி உங்களுக்கு. இந்த படத்திலும் ஒரு மிகப்பெரிய ஒரு அது போஸ்டரில் உங்களுடைய இடத்தை பார்த்தாவே தெரியுது, நீங்கள் ஒரு பெரிய முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்கீங்கன்னா. அது எல்லாருமே தாடி வச்சுருக்காங்க. இந்த காலத்தில் நான் கூட இன்னும் கொஞ்சம் இல்லைன்னா வரமாட்டேங்குது. வந்து நான் கூட தாடி ஈடு வச்சுட்டு நடிக்க கூப்பிடுவாங்களான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன் சார்? அதனால் தாடி வைத்திருக்கும் அனைத்து நடிகர்களுக்கும், அங்கிருந்து தெரியும் தாடி இல்லாத அனைத்து கலைஞர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து, தயாரிப்பாளருக்கு இது மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.